வணக்கம். ராஜயோகத்துல நியமம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு செய்ய வேண்டியது உடலை ஆரோக்கியமா வச்சுக்கணும். எப்பயுமே காலையிலையும் மாலையிலையும் இரவு தூங்கும் போதும் குளிக்கணும், காலையில எந்திரிச்சோன்னையும் குளிக்கணும். அப்ப மதிய டயத்துலையும் கூட ஒரு 2 மணி 2:30 மணி போல இந்த 3 வேளை நம்ம குளிக்கணும். உணவு இருவேளை உணவு முதல்ல எடுக்கலாம். காலை இரவு அந்த மாதிரி இருவேளை உணவு எடுத்துக்கலாம். குறிப்பாக இருவேளை உணவுலையும் கூட 2 மணிக்கு மேலே ஒரு உணவு எடுத்துட்டு நீங்கள் இரவு தூங்கும்போது கொஞ்சம் உணவு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்போ இதெல்லாம் செய்ய வேண்டியது. அப்புறம் ஆசனம்னு ஒரு பயிற்சி இருக்குது. ஆசனம்ங்கிற பயிற்சி முறையை மேற்கொள்ளணும். ஆசனத்துக்கு அப்புறம் பிராத்தியாகாரம் அப்படின்னு ஒரு இது, அதாவது ஆற்றலை நம்ம ஒன்றுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி முறையை மேற்கொள்ளணும். அதுக்கப்புறம் பிரயாத்காரம், அப்புறம் பிராணாயாமம். பிராணாயாமம்ங்கிறது மூச்சு பயிற்சி மேற்கொள்ளணும். மூச்சு பயிற்சி மேற்கொண்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணால் அப்புறம் தாரணை பண்ணணும். தாரணை பண்ணிங்கன்னா அந்த ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் சக்தி ஊட்டுறது, அந்த பயிற்சி மேற்கொள்ளணும். அந்த பயிற்சி மேற்கொண்ட பிறகு தியானம்ங்கிற ஒரு பயிற்சி முறையை கொண்டு வரணும். அதாவது மனதை எல்லா சக்கரங்களையும் ஒன்றுபடுத்துறது, அது தியான முறை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் முக்தி நிலைக்கு நம்ம போயிடுவோம். முக்தி நிலைக்கு போகும்போது நம்ம இந்த உடலை விட்டு நம்ம போயிடுறோம். அப்படிங்கிறது தான் அந்த முக்தி நிலை. உடம்பு வேணும்னா வச்சுக்கலாம், வேணாம்னா நீ உடலை துறந்துட்டு ஆனால் அந்த பூமியில் வாழலாம். நீ நினச்ச இடத்துல அந்த உயிரோட்டமாக நீ வாழலாம். அப்படித்தான் மகான்கள்லாம் இன்னைக்கு பாபாஜி, இன்னைக்கு பெரிய பெரிய மகான்கள், இறைவர்கள், இறந்தவங்க, சமாதி நிலை அடைஞ்சவங்களும் இருக்காங்க, உயிரோட இருக்காங்க. ஆனால் உடலோடு இல்லை, அப்படி ஒரு சூழ்நிலைக்கு இருக்காங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி படிப்படியான சில விஷயங்களை தான் நம்ம செய்யணும். அப்போ யமம் எதெல்லாம் ஒதுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒதுக்கியாச்சு. இப்போ என்னென்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற சூழலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எதெல்லாம் அடுத்தடுத்த படிநிலைகள்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.